வணக்கம் நண்பர்களே, என்னுடைய ஜஸ்ட் நவ் மாயு சேனலுக்கு வருகை தந்த உங்கள் எல்லோருக்கும் நன்றியும் வணக்கமும். நான் இப்பொழுது விடுமுறை வீட்டில் நின்று டின் ஃபிஷ் கறி எப்படி வைக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் 100 கிராம் அளவுக்கு நான் உருளைக்கிழங்கு, ஒரு 3 வெங்காயம், அது 100 கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றது உள்ளி, இஞ்சி, கருவேப்பிலை, தக்காளி பழம், ஒரு 1 தக்காளி பழம் எடுத்துக்கிறேன். தேவையான அளவு வெந்தயம், பெருஞ்சீரகம், கடுகு, மற்றது டொமாட்டோ பேஸ்ட் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கறி திக்காக வரதுக்காக உங்களுக்கு விருப்பம்ண்டா நீங்கள் பாவிக்கலாம். கொஞ்சம் திக்காக வரும் குழம்பு. மற்றது இந்த கரண்டியெல்லாம் 1.5 கரண்டி அளவுக்கு தூள் எடுத்துக்கிறோம். நீங்கள் விருப்பம் போல் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுக்கலாம். புளிக்கரைசல் கரைச்சிக்கிறதுக்கு ரெடியாக வச்சுக்கிறேன். ஒரு 15 கிராம் பெறும். மற்ற நான் இன்றைக்கு என்ன மீன் எடுத்துக்கிறேன்னு சொன்னால் இந்த மீன் எடுத்துக்கிறேன். செக் மெக்ரால்னு சொல்லி இதை நாங்கள் வந்து இருக்கிற தண்ணியை வெளியே எடுப்போம். சரி, தொடர்ந்து சமையலை பார்க்குறாக்கு வாங்குவோம். இதுக்கு ஓப்பனர் இங்கே இல்லை. நாங்கள் ஊரில் வளமையாக எப்படி செய்கிறோமோ அப்படி செய்வோம். டின் ஃபிஷ்ஷில் இருக்கிற தண்ணியை வெளியே எடுப்போம். விடுமுறை வீட்டில் இருக்கிற சட்டி, கறி குழம்பு காய்ச்சிற சட்டி கொஞ்சம் சின்னதாகவும் அகலம் குறைவாகவும் ஆழம் குறைவாகவும் இருக்குது. அப்போ நான் இப்படி ஒரு சட்டி எடுத்துக்கிறேன் சமைக்கிறதுக்கு. இப்போ எண்ணெயை விடுவோம். கொஞ்சம் எண்ணெயை கூட விட்டால் குழம்புக்கு எது அதிக வரும். டொமாட்டோ பேஸ்ட் விட தேவையில்லை. இதில் எண்ணெயை எடுத்து வச்சுக்கிற கடுகு, வெந்தயம் கொஞ்சம் கூட போட்டால் இல்லை. பெருஞ்சீரகம் போட்டு வெடிக்க விடுவாங்க. இனி வெட்டி வச்சுக்கிற வெங்காயம், உருளைக்கிழங்கு, உள்ளி, இஞ்சி, மற்றது கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து போடுவோம். எல்லாத்தையும் கொண்டடியா செடியில் வதங்குறதுக்காக உப்பையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போது அப்போ கொஞ்சம் செடியில் உருளைக்கிழங்கு வெங்காயம் செடியில் வதங்கிட்டோம். நான் அதில் இருந்த ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வெட்டி பார்க்குறேன். அவிஞ்சிட்டாண்டு ஓரளவுக்கு அவிஞ்சிட்டுது. அவியாமல் போட்டால் என்னென்னு சொல்லிச்சுன்னா இந்த புளித்தண்ணி உருளையாக உருளைக்கிழங்கு அவியாமல் இருக்கும். அதுக்காகத்தான் இது அவிஞ்சிட்டேன் உருளைக்கிழங்கு. இப்போ இதை தூளை போட்டு கொஞ்சம் அந்த தூளை கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ப்ரௌன் கலராக வரும் வரையும் கொஞ்சம் வேண்டுவோம். எண்ணெயில் கொஞ்சம் பொரிஞ்ச மாதிரி செய்வோம். இனி இந்த நேரம் எடுத்து வச்சுக்கிற அந்த டின் ஃபிஷ்ஷை அந்த தண்ணி இருக்குல்ல, அதை ஊற்றி கொதிக்க விடுவோம். அதோட புளிக்கரைசலையும் விடுவோம். விட்டு கொஞ்சம் கொதிக்க விடுவோம். இப்போ கொஞ்சம் ஒரு 3 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் கொதிச்சிருக்கும் நினைக்கிறேன். இப்போ அதோட தக்காளி பழத்தையும் சேர்த்து அவிய விடுவோம். கொஞ்சம் அவிஞ்சு திக்காக வரட்டும். அதுக்கு பிறகு மீனை சேர்க்கலாம். தக்காளி பழம் எல்லாம் நல்லா கொஞ்சம் அவிஞ்சிட்டுது. நல்லா அவியாட்டி இப்படி இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு சோறோட பிரிஞ்சு சாப்பிட வைக்க நீங்கள் விரும்பினா இன்னும் நல்லா கரையை விட கொதிக்க விடலாம். நான் வளமையாக தக்காளி பழத்தை இப்படி தான் சமைக்கிறது. இப்போ நான் இந்த சோஸை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உண்மையாகவே நல்லா சுவையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க. உண்மையாகவே சுவையாக இருக்குது. நான் போய் சொல்லல. இனி இந்த எடுத்து வச்சுக்கிற மீன் துண்டுகளை இதோட போடுவோம். இந்த டின் ஃபிஷ்ஷை இதோட கலந்து அவிய விடுவோம். இதை இனி கரையாமல் இருக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் இந்த சோஸ் எல்லாம் இந்த மீனோட சேர்ந்தா சரி. நீங்கள் விரும்பினா அப்படி உடைச்சி விடலாம், அல்லது உடைச்சி போட்டே போடலாம். இனி அவிஞ்சிட்டு இறக்க கொஞ்சம் இந்த கருவேப்பிலையும் போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும்.
டின் ஃபிஷ் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டுது. நீங்களும் வந்து செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் என்னுடைய சேனல் ஜஸ்ட் நவ் மாயு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.